சனாதனம் அப்படின்னா என்றும் அழிவில்லாதது என்று பொருள். பிரபஞ்ச விதியை நாம் ஏற்றினோமா? இயற்கையோட விதியை நாம ஏற்றினோமா? அது என்னைக்காவது அழிவு இருக்கா? அதே போலதான் சனாதனத்திற்கும் என்றுமே அழிவு கிடையாது. மனிதனுக்கு பிறப்பின் ஒன்று இருந்தால் இறப்பின் ஒன்று வரும். என்னதான் டெக்னாலஜி வந்தாலும், என்னதான் மருத்துவத்தில் முன்னேறினாலும் இறப்பை தள்ளி போட முடியுமே தவிர இல்லாத ஒரு சூழலை உருவாக்க முடியுமா? இந்த விதிதான் சனாதனம். இதை என்றுமே அழிக்கவே முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களை கடந்து மிகச் சிறந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது. அதுல ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன். எய்தாக்கில் இருக்கவே என் பங்காளி, கத்து கொடுத்த ஆசிரியர், அவங்களுக்கு எதிராக போர் பண்ணி ஜெயிச்சு எனக்கு இந்த நாடு வேணுமான்னு கையில எடுத்த அம்பையும் விலையும் கீழே போடுறான் அர்ஜுன். கூட இருக்கிறவன் யாரு? கடவுள். அந்த கடவுளே கூட இருக்கான், ஆனாலும் தர்க்கம் பண்றான். எப்படி அவங்கள நான் கொல்லுவேன்? அதுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம், சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் வில்லையும் அம்பையும் கையில எடுக்கிறான். அப்படின்னா கடவுள் சொன்ன உடனே கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதம் நம்ம மதம்.